Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு புது எக்யூப்மெண்ட்டோடு நான் வந்திருக்கேன். இது ஒரு மைக்கு நான் இன்றைக்கி தான் புதுசாக வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து சொன்னீங்க சவுண்ட் குவாலிட்டி யுவர் வாய்ஸ் வாஸ் வெரி லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, நானும் கேட்டேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த மைக்கு. திஸ் வாஸ் குட் ஆக்சுவலி. பட் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பெருசாக வந்து என்னால் எபிள் டு அந்த கிளாரிட்டி வந்து என்னால் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் இந்த மைக்கில். திஸ் வாஸ் அரௌண்ட் லைக் 800 rupees என்னமோ வந்து நான் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஒரு ஒரு 2 மைக்ஸ் இது மாதிரி வந்திருந்தது. அப்புறம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று வந்திருந்தது. நல்லா தான் இருக்குது. பட் ஐ திங்க் இது வந்து சும்மா இந்த மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற விலாகு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு மேபி யூஸ் ஆகுமா என்னமோ தெரில. பட் இங்கே எனக்கு வந்து இது பெருசாக செட் ஆகலை. நான் இது ரிவ்யூலாம் போட வரலைங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மைக் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மைக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி திஸ் பிராண்ட் இஸ் கால்டு மேனோ அப்படின்னு வந்து போட்டிருக்கு. என்னோடய பேரும் மனோ தான். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த மைக்கை வந்து ஓகே நல்லா இருக்கு, இது கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி இந்த மைக்கை வாங்கியிருக்கேன். இட் காஸ்ட் அரௌண்ட் லைக் 2000 சம்திங். ஸோ ஓகே, இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இதை வந்து ஃபர்தராக வைக்கலாமா இல்லை ரிட்டர்ன் போட்டலாமாங்கிறத நான் வந்து யோசிக்கணும். ஓகே, இன்றைக்கி என்ன நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ராக்கோலி அப்படிங்கிற ஒரு சாங் ஃப்ரம் த மூவி கால்டு இரண்டாம் உலகம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். பட் நான் உண்மையை சொல்கிறேங்க, இந்த சாங் பர்டிகுலராக நான் ஏன் வந்து மிஸ் பண்ணேன்னு தெரியல. எனக்கு இந்த சாங் வந்து பெருசாக வந்து நான் கேட்டதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். நான் வந்து இது ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு இந்த சாங்க்கு. ஸோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். அவர் ஒரு மிகப்பெரிய ஹாரிஸ் ஜெயராஜோட ஃபேனு. அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அந்த சாங்கை. சரி ஓகே, அந்த சாங் என்னன்னு சொல்லி நம்மளும் போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறக்க வேண்டி நான் போய் கேட்டு பார்த்தேன். இட்ஸ் லைக் நான் ஃபுல்லாக கேட்கலங்க, நான் ஒரு பிட்டு வந்து கேட்டு பார்த்தேன். கேட்கவும் எனக்கு வந்து புதுசாக இருந்தது. இது நம்ம சாங் கேட்டதே கிடையாது, என்னாச்சு ஏன் இந்த சாங் ஏன்னா அந்த படம் பார்த்துருக்கேன், அதில் வந்து சாங்ஸும் கேட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் மேபி அந்த டைமில் நான் வந்து இந்த படம் வந்து எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாதனால நம்ம தெரில. இந்த ஆல்பம் வந்து நான் பெருசாக வந்து கேட்டதில்லை. ஸோ இதுக்கப்புறம் மேபி என்னோடய ஃபேவரட்டான சாங்காக கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வில் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, இந்த சாங் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இல்லை இதுவும் என்ன மாதிரியே நீங்களும் வந்து புதுசாக கேட்குறீங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் வாங்க, no more further delays, we'll jump into this song and we'll hear it and we'll review it, how it hearing and everything and all. ரிவ்யூனா ஐ மீன் எப்படி இருக்குன்னு கேட்கலாமே, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஹாரிஸ் இது எப்பவுமே நல்லா தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ no more further delays. ஓகே, we'll go to the video. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா, நான் அந்த சைடு வச்சா ரொம்ப எக்கோ கேட்குது, பக்கத்தில் வச்சா தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பேஸ் கோழி கூவும் முன்னே ஒரு தீக்கோழியாவன் பெண்ணே, தீக்காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூக்காடு ஆகும் கண்ணே, அடி ஒத்தை கொத்த ஒரு யுத்தம் பாரு, இனி 8 திக்கும் இடம் மாறும் பாரு, ஒரு மலருக்காக இந்த சாங் கேட்டிருக்கேன். பட் இது ரிப்பீட்டடாக நான் கேட்டதில்லை, டு பி ஃப்ராங்க். ஒரு பறவைக்காக 7 கடல் கடப்பேன், என் உசுருக்குள்ளே நீதானே தேனே. Who's another guy to Sriram? கோழியாவன் பெண்ணே, தீக்காடு நான் தேடி போவேன் முன்னே, அடி சாக்காடு பூக்காடு ஆகும் கண்ணே. ஹரிஹரன் வாய்ஸ். ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஸ்விட்ச்
வெறி கொண்ட நடை நடந்த இந்த பூமி பொடிபடுமே அழகியின் பேரை சொன்ன அந்த ஆறு வழிவிடுமே காலடி மிதிப்படும் கல்லு வெளிச்சத்தில் காரிருள் சிதறுமடி நாவனங்காட்டில் ஒத்தையில போரண்டி வயசுக்கு பதில் சொல்ல வாரண்டி கார்த்திகை வெயில காத்திருக்குயில உசுர போக்கி உசுரோட வருவேன் ராக்கோழி கூவும் முன்னே ஒரு தீக்கோழியாவன் பெண்ணே தீக்காடு நான் தேடி போவேன் முன்னே அடி சாக்காடு காடு ஆகும் கண்ணே நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு இது, பட் somehow it didn't work. VFX குமரிக்கு தாலி செய்ய அவ பல்ல நான் உடைப்பேன் குழந்தைக்கு தூளி கட்ட அவ தோல நான் உதிப்பேன் அந்த இடைய கண்ணிக்கு கூந்தல் மாறவே எலும்பில் சீப்பெடுப்பேன் இங்க வரும்போது எட்டு வச்சு வந்தேண்டி நான் போகும்போது மேகம் போல போவேண்டி இடியே மழையே புயலே வெயிலே பண்ணவன் வருகையை முன்னமே சொல்லு ராக்கோழி கூவும் முன்னே ஒரு தீக்கோழியாவன் பெண்ணே தீக்காடு நான் தேடி போவேன் முன்னே அடி சாக்காடு பூக்காடு ஆகும் கண்ணே அடி கொத்தை கொத்த ஒரு யுத்தம் பாரு இனி எட்டு திக்கும் இடமாறும் பாரு ஒரு that was an abrupt cut. That sound was actually good, na? And the nice one. Okay. எப்படி இருந்தது சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வந்து கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, பட் என்ன சொல்கிறது, இது வந்து பெருசாக நான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டதில்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாங் கேட்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் சாங் வந்து எஸ் ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி குட், பட் இட் வாஸ் very familiar for me to say this, like கேட்ட மாதிரியும் இருக்குது, இது எங்கேயோ வந்து ரிப்பீட் ஆன மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் நல்லா இருக்கு, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, அந்த ரெண்டு வாய்ஸ். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு சிங்கர்ஸை வந்து ஒரு சாங்கில் யூஸ் பண்ணுறது, லைக் அதாவது ஒரு சரணம் வந்து ஒரு அப்படியே வந்து ஹரிஹரன் சார் பாடிட்டு இருக்கும்போதே வந்து நடுவில் வந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற இன்னொரு சிங்கர் வந்து பாடியிருக்காரு. இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரகுமான் சார் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜும் அதை வந்து கடைப்பிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் ஏன் தெரியல மியூசிக் டைரக்டர்ஸ் பெருசாக அதை வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போ எல்லாமே அவங்களே பாடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. வேறு சிங்கர்ஸை வேறு இந்த மாதிரியான ஒரு யூனிக் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணணும் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு சஜஷன், அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட்டும் கூட. ஏன்னா பிகாஸ் இப்படிலாம் பண்ணால் தான் நிறைய சிங்கர்ஸ் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, லைக் ஒருத்தவங்க ஒரு சாங் பாடிட்டாங்கன்னா அதே டைப்லேயே வந்து அவங்கள டைப் காஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இங்கே நிறையா
அது சிங்கிங்லேயுமே அது வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ அனுராதா ஸ்ரீராம் மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலடி பாடியிருக்காங்கன்னா அடுத்துல செம கூத்து பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு சாமி பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து ஒரு சிங்கர்ஸ் பாடுறதில்ல. இப்போ ஒருத்தவங்க ஒன்று பாடிட்டாங்கன்னா அதே டைப் சாங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு டைப் கேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து மாறணும். அந்த த வே தே ஆர் பிரிங்கிங் அப் த மியூசிக் ஹேஸ் டு சேஞ்ச். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, சாங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு என்ன மாதிரி லைக் நான் வந்து இது பெருசாக கேட்டதில்லைங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்கு. உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இது கொஞ்சம் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய டீமெரிட் என்ன தெரியுங்களா, இது எப்படியே பிடிச்சிட்டே வந்து பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டாலும் எக்கோ பயங்கரமாக கேட்குது. அந்த ஒரு கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் டு see whether I have to continue with this like this or I have to change it. ஸோ இதை பற்றின ஒரு இதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, இது ஓகேவா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். வில் see. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.